பாகவதத்தை எழுதின உடனே நஷ்டதிரவிய லாபம். ஓடிப்போன சுகர் திரும்பி வந்து எனக்கு பாகவதம் சொல்லி கொடுங்கோன்னாலாம். ஏன்னாள் நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியான்னாள். பாகவதாளுடைய கோஷ்டியை தரிசனம் பண்றதுல சுக்காச்சாரியாளுக்கு ரொம்ப பிரியமா. பாகவதால எங்காத்துல ஒரு கல்யாணம் நீங்க பாருங்கன்னா கூட வரமாட்டாள். பகவத் குணம் நடக்கிறதுனா கூப்பிடாமலே வந்துடுவாள். அதனால பகவத் குணத்தை அத்தியனம் பண்ணி சொல்லுவான், பக்தாள்லாம் பார்க்கலாம் தரிசனம் பண்ணலாம்னு. அதுக்காக அத்தியனம் பண்ணினாள் சுக. ஸ்ரீதர சுவாமி நித்தியம் விஷ்ணு ஜனப்பிரியாங்கிறதுக்கு அர்த்தம் அப்படி பண்ணினாள். அப்படி சுகாச்சாரியாள் பாகவதால தரிசனம் பண்ணுவதற்காக பகவத்குணத்தை அத்தியனம் பண்ணி சொல்லுவதா தீர்மானம் பண்ணினாலாம். எங்க போய் சொல்றதுன்னு பார்த்தாள். அந்த சமயத்தில் பரீட்சித் சக்கரவர்த்திக்கு பாகவதம் கேட்க முடியாத ஒரு பிரவೃತ್ತಿ வந்தது. ராஜா எதுக்காக கங்கா தீரம் வந்தாள்னு காட்டாள் சோனகாதிகள்லாம். அதுக்காக பரீட்சத்தினுடைய உற்பத்தியை போய் சொல்றாள். பரீட்சித்து அர்ஜுனுடைய புள்ள அபிமன்யுனுடைய புள்ள பரீட்சித்து, அர்ஜுனுடைய புள்ள அபிமன்யு, அபிமன்யுனுடைய பத்னி உத்தரே, உத்தரனுடைய கர்ப்பத்திலிருந்து பிறந்தவன் பரீட்சித்து. சஸ்ய ஜென்ம மகாச்சரியம்னா சிவனகாதிகள். பிறப்புலேயே ஆச்சரியமாம் பரீட்சித்துக்கு. பகவான் கர்ப்பத்திலேயே போய் ரட்சிச்சாளா. பாகவதம் கேட்கறதுக்கு ஒரு பக்தன் வேணுமே ரசிகன்னு கர்ப்பத்துக்குள்ளேயே போய் ரட்சிச்சு வச்சிருக்காள். ஏதோ இந்த தீயிலேருந்து மட்டும் ரட்சிக்கல. இந்த கலி கோரமான கலி பகவத்குணத்தினுடைய பெருமை புரியாது. இது மட்டமா தோணுமாம் பாபவசத்தினால. எது பரம சிறந்ததோ அது மட்டமா தோணும், இது சின்னதுன்னு தோணுமாம். அப்படி பேதி மாத்திரையே முட்டாள் சின்னதுன்னு நினைக்கிறார். அரை குந்துமணி பேதி மாத்திரையை கொடுக்கிறார் டாக்டர், இதை சாப்பிடுங்கிறார். 5-6 தடவை ஒழிக்கு போகும்னா இது என்னமா போகுங்கிறார். நான் 200 பவுண்ட் இருக்கேனே, இது என்னமா இந்த சின்ன அரை குந்துமணி என்ன பண்ணுங்கிறார். இன்னமே இவனுக்கு மேல பவுண்டு வாங்குறதுன்னா எதை கொண்டு வரது? அப்புறம் களிமண்ணை வெட்டி கொண்டு கொடுக்க வேண்டியதான், நிற வைக்க வேண்டியதான். இவனுடைய யுக்தி இல்ல அதில் கொண்டு போய் ஒன்றும் செல்லாதது. அது ஔஷதத்தினுடைய சக்தி, வஸ்து சக்தி. அது மட்டத்தை பண்ணித்தான் தீரும். அது மாதிரி பண்ணிவிடும். அது மாதிரி பகவத்குணத்தினுடைய பெருமை அது அந்யாதிருஷம். பரீட்சித்த பகவான் பகவத்குணம் கேட்பதற்காக ரட்சிச்சாளாம். அதுக்காக பரீட்சத்தினுடைய உற்பத்தியை போய் சொல்ல ஆரம்பிக்கிறாள். பாரத யுத்தத்தில் துரியோதனாதிகளை ஜெயிச்சு விட்டாள் பாண்டவாள். அந்த கோபத்தினால துரியோதனுடைய கட்சியை சேர்ந்தவன் அஸ்வத்தாமானு பிராமணன். அவன் துரோணாச்சாரியருடைய பிள்ளை. அவன் தன் எஜமானனான துரியோதனனுக்கு திருப்தி பண்ணி வைக்கணும்னு உபபாண்டவாளை போய் பாண்டவாளுடைய குழந்தைகளை ராத்திரியில் போய் வதம் பண்ணிவிட்டார். மகாபாரத யுத்தம் 18 நாள். கடைசி நாள் அன்னைக்கு ராத்திரி 12 சுவாமி இந்த 18 நாளும் பரமேஸ்வரன் பூதாகிருத்தியாய் பாண்டவாள் படுத்துட்டு கூடாரத்தில் காவ காத்துட்டு இருந்தாள். உள்ள சத்ருக்கள் வராம கூர்கா மாதிரி. எதுக்காக அர்ஜுனன் பாசுபதம் வாங்கறதுக்காக ஸ்ரீருத்ரன் சொல்லி ஆராதிச்சானாம் ஹிமோத் பார்ஸ்வத்தில். ஏகஞ்ச பில்வம் சலிலஞ்ச கிஞ்சிதே சமர்ப்பணம் சங்கரமூர்த்தி பக்தியா அமந்திரகம் வாபி சமந்திரகம் வா சவம்சகோட்யா சிவலோகமேதி. ஒரு பில்வம் ஒரு உத்ரணி ஜலம் மந்திரம் தெரிஞ்சோ தெரியாமலோ பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டா அந்த குடும்பத்தை மறக்க மாட்டாளாம் பரமேஸ்வரன். என்னைக்கோ பாசுபதம் வாங்கறதுக்காக சிவாராதனம் பண்ணியிருக்கான். அதுக்காக சுவாமி அங்க வந்து காவ காத்தாளாம் 18 நாள். ராத்திரி 12 மணி மட்டும் அங்க காவ காத்திருக்காள். 18வது நாள் நித்தியம் அகோராத்திரம் இருந்த ராத்திரி முழுக்க இருந்த பிரபு அன்னைக்கு மட்டும் யுத்தம் முடிஞ்ச அன்னைக்கு ராத்திரி 15 நாளைக்கு பரப்பிட்டு கைலாசம் போயிட்டாள். பரமாத்மா அன்னைக்கு என்ன பண்ணிருக்காள்? கிருஷ்ணன் பாண்டவாள் யுத்தம் பண்ணிவிட்டு துரியோதன வசங்கள்லாம் ஆயிடுது. அந்த கூடாரத்துக்கு படுத்துக்கு போனவாளை இன்னைக்கு இங்க வேண்டாம் வேற இடத்துக்கு வாங்கணும்னு அழிச்சுன்னு போயிட்டாள். பாண்டவாள் படுத்துக்க வேண்டிய இடத்துல போய் பாண்டவாளுடைய குழந்தைகள் போய் படுத்து விட்டாள். உபபாண்டவாள் அஸ்வத்தாமா ராத்திரி இருட்டில் வந்தான். பரமேஸ்வரனும் புறப்பட்டு போயிட்டாள். காவல் இல்லை. உள்ள பூந்தான். திருஷ்டஜுமனம் படுத்துட்டு இருந்தான். கட்டு இல்லை. அவனை போய் நிகிரகம் பண்ணிவிட்டான். ரொம்ப அநியாயமான காரியங்கள்லாம் பண்ணிவிட்டான் அஸ்வத்தாமா. அந்த விவகாரம்னு ஒன்றுட்டா இப்படிலாம் வந்துவிடுவான். எதை வேணுமோ அதை பண்ணுவோம். ஆனால் அப்படிலாம் தோணி போடுமா. அதனாலதான் விவகாரங்களில் போய் சித்தம் லோக விஷயத்தில் சித்தம் போச்சுன்னா அப்புறம் போய் எல்லாம் தான் கலக்க முடியாயிடும்.